இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி ஆடிட்டு தெரு மூலையில இருக்கிற 4 விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலுக்குள்ளரே வரும். அது ஒவ்வொரு விளக்கா ஏத்தும் போது அவனோட பொண்ணுங்க நீங்க கோயிலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விளக்கையும் ஏத்தி வச்சுட்டு நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது ஐதீகம். பாட்டி, சாமி வேட்டைக்கு போறப்போ எதிர்க்கவோ பின்னாடியோ யாரும் போக கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி சாமி 4 மூலையிலயும் விளக்கேத்துறது நமக்கு தெரியும்? இந்த காலத்து பிள்ளைங்க நீங்க இப்படி யோசிக்கும் போது நம்ம முன்னோர்கள் அதை விட யோசிக்காமலா இருந்திருப்பாங்க. வேட்டையாட போன சாமி ஒவ்வொரு விளக்கையும் ஏத்தும் போது அது பக்கத்திலேயே ஒரு சங்கு இருக்கும். அத சாமி எடுத்து ஊதும். அந்த சங்கு சத்தம் ஊர் மொத்தத்துக்கும் கேக்கும். அந்த சங்கு சத்தம் உங்களுக்கும் கேக்கும்ல. அப்படி கேட்கும் போது கோயிலுக்குள்ள இருக்கிற விளக்கை நீங்க ஏத்துவீங்க. சாமி ஒவ்வொரு விளக்கா ஏத்திட்டு வரும்போது நீங்களும் இங்க ஒவ்வொரு விளக்கா ஏத்துவீங்க. நீங்க ஏத்துனதுக்கு அப்புறம் தான் சாமியே உள்ளர வரும். அப்படி பண்றதுதான் இந்த கோயிலோட ஐதீகமே. பாட்டி, இதெல்லாம் நாங்க இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே நாங்களும் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றோம் பாட்டி. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி சங்கு சத்தம் கேட்ட பிறகு நாங்க கோவில்ல விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் கண்ணு. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ என்ன வேண்டிக்கிறியோ அதை இந்த ஆத்தா நிறைவேற்றி வப்பா. ஆத்தா, என் மகன் சாமியாடி வரப்போறான். ஊரை வலம் வரும்போது அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வராம அவனை நீதான் தாய் காப்பாத்தணும். இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி எங்க 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வை தாயி. அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். அம்மா தாயே, மகமாயே, பராசக்தி தாயே, அம்மா.